ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது பெங்காலில் முடிஞ்சிருக்கு. 152 தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 142 தொகுதி நடக்குது. இதில் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகமான சீட்ஸ் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நார்த்தில் எந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது? ஏன்னா நார்த்து போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அதோடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? திரிணாமுல் காங்கிரஸோடைய கடந்த கால வரலாறு எப்படி இருக்கும்? இல்லை, திரிணாமுலுடைய பலம் என்பது இது பங்களாதேஷ் பார்டரை ஒட்டின அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸில் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரசிடென்சி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கல்கட்டா ஓட்டின அந்த கல்கட்டா, ஹவுரா, 24 பர்கனாஸ் அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கும். பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இஷ்யூவாக இருப்பது எஸ்ஐஆராக இருக்குது. கிட்டத்தட்ட 11.08% ஓட்டை நீக்கியிருக்காங்க. 7.3லேருந்து 76 லட்சம் ஓட்டு ஃபைனலாக நீக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீக்கப்பட்டதுலேயும் ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் மெஜாரிட்டியாக இருக்குது. அந்த 12 டிஸ்ட்ரிக்ஸில் அதாவது நம்ம போலிங் பர்சன்டேஜ் தமிழ்நாடு வச்சு பார்த்தா 60-65ங்கிறது சாதாரணம். பட் மேற்கு வங்காளத்தில் 80-85% எப்பயுமே ஆகுங்கிறப்ப அங்கே 10% நீக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீக்கப்பட்ட வாக்குகளில் தவறான அல்லது சட்டவிரோத வாக்குகளும் சேர்ந்திருக்கும். ஸோ போன முறை கிட்டத்தட்ட 150 தொகுதியில் திரிணாமுல் வாங்கிய லீடை விட நீக்கப்பட்ட ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடங்களில் என்ன ரிசல்ட் வருங்கிறது பார்க்க வேண்டி இருக்குது. அடுத்தது ஒரு 112 சீட்டு பெங்காலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவை நாளைக்கு நடக்க இருப்பதில் கிட்டத்தட்ட 26% சிறுபான்மை சமூகமாக இருக்கிறது. ஸோ அந்த சீட்டுகளில் 112ல் 106 போன முறை டிஎம்சி வின் பண்ணதாக இருக்குது. ஸோ அதில் எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் எஃபெக்ட் ப்ளஸ் ஹுமாயூன் கபீர்னு சொல்லிட்டு டிஎம்சியிலேருந்து விலகி வந்திருக்கார் ஒருத்தர். அவர் தனியாக முஸ்லீம் பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். அவர் பிரிக்கிறாரா? இதெல்லாம் இந்த இதில் இம்பேக்ட் இருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறதுக்கலாம் எஸ்ஐஆர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா அது ஓட்டு நீக்கம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட ஓட்டு போயிருக்கு. அவங்களே கோர்ட்டில் வரைக்கும் போயிட்டு வாதாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்ஐஆரை ரொம்ப வலுவாக எதிர்த்த ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வெஸ்ட் பெங்காலை தான் சொல்லலாம். மற்ற மாநிலம் பேரளவில் தான் இருந்ததே தவிர நிஜத்தில் ரொம்ப வலுவாக எதிர்த்த ஒரு மாநிலம்னா நம்ம இந்த எஸ்ஐஆர் இல்லை. அதுக்கு தான் காரணம் சொன்னேன். உங்களுக்கு பெங்காலில் போலிங் பர்சன்டேஜ் 80-85 இருக்கும். ஸோ அப்போ இங்கெல்லாம் சராசரி சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 தான் வரும். நீக்கப்பட்டது அதிகம் சென்னை தான். ஏன்னா சிட்டிஸில் 2 வீடு ட்ரான்ஸ்ஃபர் வாடகை வீட்டுக்கு மாறுற இடம்லாம் வரும். பட் அங்கே போலிங்கே 80% வர்ற இடத்துல உங்களுக்கு 11% ஆவரேஜ். இந்த குறிப்பிட்ட பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் 16% வரைக்கும் போயிருக்கு. லீடு 14%ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா திரிணாமுல் எடுத்த லீடை விட நீக்கப்பட்ட ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் கணவருக்கு இருக்கிறது மனைவிக்கு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நிலைமை வந்துரு. ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் இதில் 70% பெரும்பாலும் சிறுபான்மை சமூகம், 30% இந்த இந்துஸும் இருக்காங்கன்றாங்க. இதுலேருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தோம். ஸோ இதோட இம்பேக்ட் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. அடுத்தது போலிங் பர்சன்டேஜ், அதாவது ஓட் பர்சன்டேஜ். நீங்கள் 2021 தேர்தலில் பாஜக வாங்கினது 38, டிஎம்சி வாங்கினது 48. பட் 2024 தேர்தலில் அது 46, 41 குறைஞ்சி 4% குறைஞ்சிருக்கு. ஸோ பாஜகவின் வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2024 தேர்தலில் 19 வாங்கின 18லேருந்து 12 குறைஞ்சாலும் பிஜேபி 82 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 90 அசம்பிளியில் லீடு காட்டினாங்க. பட் 77 தான் போன முறை வெற்றி பெற்றது. 2019 அது 122 அசம்பிளி செக்மெண்ட் லீடு. ஸோ இந்த முறை குறைந்தபட்சம் அந்த 122 வர முடியும். எஸ்ஐஆரோட இம்பேக்டும் ஒரு பக்கம் ஹுமாயூன் கபூர், இன்னொரு பக்கம் ஓவைசி பீகாரில் நிறுத்தின அந்த பகுதிகளில் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 5 சீட் அவர் போன முறையும் ஜெயிச்சார், இந்த முறையும் ஜெயிச்சார். ஸோ ஓவைசி பிரித்தால் ஓவைசி ஒரு பக்கம், ஹுமாயூன் கபீர் ஒரு பக்கம், இந்த முஸ்லீம் டாமினேட்டட் சீட்டில் குறிப்பாக பிரித்தார். இன்னொன்று சென்ற முறை, அதாவது வெஸ்ட் பெங்கால், அதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு தென்னக மாநிலங்களுக்கும் இது ஈஸ்டில் இருக்கிறதும், தென்னகத்தில் கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, அங்கெல்லாம் 5 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கறது ரேர்.
ஓகேவா? பட் வேற ஒரிசாவில் 4 டேர்முக்கு அப்புறம் இப்போ தான் 5 டேர்முக்கு அப்புறம் மாற்றிருக்காங்க. பெங்காலில் 20 வருஷம் இது காங்கிரஸ் சித்தார்த் சங்கரே 30 வருஷம் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட்டு 15 வருஷம் முடிச்சுட்டு 4வது டேர்ம். ஸோ பீகாரில் கிட்டத்தட்ட 4 டேர்ம் முடிஞ்சு இப்போ அவரோட பீகார் இது அதே கூட்டணி நிதிஷ்குமார். ஸோ அங்கே அவ்வளவு எளிதாக மாற்றுவதில்லை. ஸோ இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி நல்லாவே இருக்குது. அங்கேயும் தன்னுடைய குடும்பமாக அண்ணன் மகனை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் சிக்கல்கள் இருக்கு. ஸோ இந்த முறை அடுத்தது இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய சிக்கல், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டால் அந்த ஓட்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிக்க நிறைய இடங்கள்ல கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. அதுதான் அந்த தொடர்ந்து இந்த ஒரு கிராமத்துக்குள்ளார இது மிலிட்டரியே உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. போய் பெண்கள் அந்த யார் போட்டு போட்டாங்கன்னு சந்தேகப்பட்ட பெண்கள் அந்த இவங்களெல்லாம் பாதிச்சிருக்காங்க. பட் இந்த முறை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் பெரிய அளவில் இறக்கியிருக்காங்க. பட் இதையெல்லாம் இன்னொன்று போன முறை என்ன பண்ணிட்டாங்க, 7 முறையாக தேர்தலை நடத்தினாங்க, 7 phases. ஸோ ஒரு சைடில் ரவுடி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்ததுனால இந்த முறை இதை தனியாக பிரிச்சுட்டு 2 ஃபேஸில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ தேர்தல் கமிஷன் முடிஞ்ச வரைக்கும் வேலை பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இப்போ மோஸ்ட்லி பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது 2024க்கு முன்னாடி தேர்தலாம் பிரசிடென்ஷியல் ஃபார்மில் மோடி வெர்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் எலெக்ஷனையும் கொண்டு போனதை 2024க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்ல இருந்தே ரீஜனல் பாலிடிக்ஸை ரீஜனல்லையே வச்சுப்போம். மோடி பிரச்சாரம் இருந்தாலும் அதை தீதி வெர்சஸ் மோடிங்கிற மாதிரி கொண்டு போகாமல் தீதி ஆட்சி மாநில ஆட்சி மக்களுக்கு ஒன்றும் செய்யல. அதாவது நீங்கள் 60களில் பார்த்தால் மேற்கு வங்காளம் இந்தியாவில் டாப் 5 டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தது இண்டஸ்ட்ரியலைசேஷன் எக்ஸ்போர்ட்ஸ் இதில். ஆனால் இன்னைக்கு அது 10க்கு மேலே போயிடுச்சுன்னால் ஸோ இது இருக்குது. டாட்டாவுடைய கார் பிளான்ட் வராமல் குஜராத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரி எதுவுமே வரல. ஏன்னா போர்ட் பேஸ்டு சிட்டி ஸ்டேட்ஸை தான் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற அம்பாசிடர் கார் ஃபேக்ட்ரி கூட அங்கே தான் ஒரு காலத்தில் இருந்தது. 2 கார் தான் இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரீமியரும் அம்பாசிடர், பிரீமியர் பாம்பே பக்கத்தில் இருந்தது, இது இந்துஸ்தான் அங்கே இருந்துச்சு. முத இந்தியாவில் வேர்ல்ட் பேங்க்ல லோன் வாங்கின நிறுவனம் கூட ஒரு பிரைவேட் கம்பெனி தான். அதான் பெங்காலில் தான் இருந்துச்சு. அதனால எல்லா நிறுவனமும் காணாமல் போயிடுச்சு. அதான் ஒரு யதார்த்தமான இல்லை. அதுதான் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் புகுந்த நாடுகள் இடங்கள் சரி அங்கே இது வளராது. கிட்டத்தட்ட அந்த பாலிசிஸில் இவங்களும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால பெருசாக இண்டஸ்ட்ரீஸ் வரல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிதி கொடுக்கலன்னு பேசுகிற மாதிரி அவங்க இந்த எஸ்ஐஆரை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயே மம்தா வந்து ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு, எஸ்ஐஆர் ஹேஸ் டு பி டன். ஒன்று நீக்கப்பட்டவர்கள் சரி என்பதற்கு ஆதாரம் இருந்தால் இதெல்லாம் ஏற்றுக்கலான்னு சில கைடன்ஸ் கொடுத்துருக்கு. அப்பையும் 76 லட்சம் கிட்டத்தட்ட இந்தியாவிலே மிக அதிகமாக 11% போயிருக்கு. இன்னும் கூட முழுமையாக ஏன்னா பங்களாதேஷ் பார்டராக பல ஆயிரம் மைல்கள் இருக்கிற ஒரு ஊரில் கண்டிப்பாக இந்த சிக்கல்கள் வரும். அதனால உங்களுக்கு இந்த முறை எஸ்ஐஆர் இம்பேக்ட் என்ன இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியல. ஓகே, இப்போ பெங்காலில் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, இப்போ பிஜேபி பொதுவாக வந்து இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை எளிதாக கவர் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் எப்பயுமே இருக்கும். மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், இல்லாட்டி பீகார் எடுத்துக்கலாம். இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த நகர்ப்புறங்களை வந்து பொதுவாக பிஜேபிக்கு வந்து ரொம்ப எளிதாக ஓட்டு போடுறது வந்து வசதியாக இருக்கு. ஏன்னா படித்தவர்கள் அதிகமாக பிஜேபி பக்கம் போகிறது வந்து ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது படித்தவர்களுக்கு பெங்கால்லையும் இந்த ஃபேக்டர் இருக்கும்ல. ஏன்னா கல்கட்டாவில் தான் இந்த சீரியஸான அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இந்த மருத்துவமனையிலேயே ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அதிகமான பேர் ட்ரெடிஷ்னலாக டிஎம்சிக்கு போயிட்டு இருந்தவங்க இந்த தடவை பிஜேபிக்கு போகிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரூரலில் அதுவும் பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் வேணால் இவங்களுக்கு டிஎம்சிக்கு ஆதரவு இருந்தாலும் சென்ட்ரல் ப்ளஸ் இந்த நார்த்தன் சைட்லலாம் பிஜேபிக்கு தானே அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இல்லை, அதாவது இங்கே வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறி இருந்தது. அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸு இது ஒரிசா, மேற்கு பீகார் அதோடைய பார்டரில் இருக்கிறதெல்லாம் முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டார்ஜிலிங் அந்த ஏரியா பிடிச்சிட்டு தான் இங்கே உள்ளே வராங்க. எப்படி தமிழ்நாட்டில் சென்னையை திமுகவின் கோட்டைங்கிறோமோ அது மாதிரி பிரசிடென்சி ஜோன் சொல்கிற அந்த கல்கட்டா, ஹவுரா, 24 பர்கானாஸில் இருக்குது. போன எலெக்ஷனில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெங்கால்
பெங்காலில் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருந்த நமக்கு பாரதியார் போன்ற ஒரு தலைவருடைய சிலை உடைக்கப்பட்டது, அதுக்கு பிஜேபி காரணம்னு போடப்பட்ட பிரச்சாரமும் அந்த கடைசி ஃபேஸ் போன 21 எலெக்ஷனில் லாஸ்ட் ஃபேஸில் அந்த ஜோனில் பெரிய லாஸ் பிஜேபிக்கு வந்தது. அதான் இந்த முறை ஹை எலக்ட்ரிக் கேம்பெயின் இல்லாமல் ஃபீல்டு லெவலில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக அமித்ஷா அங்கேயே இருக்கார். ஸோ இருந்துக்கிட்டு ஃபீல்டை கவனிக்கிறார். ஏன்னா அமித்ஷா ஒரு இடத்துல இருந்து பண்ணால் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தெளிவாக இருக்கும். அவர் மீது உச்சநீதிமன்றம் போட்டிருந்த கண்டிஷனால் 2 வருஷம் யூபியில் இருந்தார், குஜராத்தில் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் அவர் மைக்ரோ மேனேஜ் பண்ணதுடைய எஃபெக்ட் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். ஸோ கடந்த 2 மாதமாக அமித்ஷா அங்கேயே தங்கி இருக்கிறார். ஸோ இதனுடைய இம்பேக்ட் நமக்கு எஸ்ஐஆர் ப்ளஸ் இதனுடைய இம்பேக்ட் ப்ளஸ் இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இன்றைய தினம் காஷ்மீரில் பஹல்காமில் 26 இந்துக்களை பேண்ட் அவுத்து காட்டி நீங்கள் களிமா சொல்லு இல்லாட்டி பேண்ட் அவுத்து காட்டுன்னு கொல்லப்பட்ட நாள். அதுக்கு நம்ம பாகிஸ்தானை பழி வாங்கி ஆப்ரேஷன் சிந்தூரில் செஞ்சிருந்தாலும் இதுவும் ஓட்டு போடும் ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ அதை ஓவைசி உட்பட எல்லாரும் கண்டிச்சிருந்தாலும் மீண்டும் அது போன்ற ஒரு வளர்ச்சி வருகிறது. டிசிஎஸ்ல நடந்த அந்த பர்டிகுலர் அதிகாரிக்கும் டெல்லியில் வெடிகுண்டு வச்ச அந்த குரூப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஆதாரங்கள் வெளிவந்துட்டு. முக்கியமாக இந்த பெங்காலில் இன்னொரு கீ ஃபேக்டராக நான் பார்க்குறது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆர்.என். ரவி அங்கே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எஸ்பி லெவலுக்கு போய் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மத்திய பிஜேபி அரசு இந்த தடவை தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடக்குது, தேர்தலில் ஓட்டு போட விடாமல் தடுக்கிறாங்க, அந்த தேர்தல் நடக்கிற இடங்கள்ல நிறைய கலவரங்கள் நடக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போன தடவை இருந்தது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகாரிகளுக்கு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறையோட செயல்பாடு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இந்த தடவை. அது இல்லாமல் நிறைய சிஆர்பிஎஃப் உள்ள இறங்கியிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்த எலெக்ஷனையும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. போன தடவை தேர்தல் முடியும் போதே நிறைய கலவரங்கள் வந்தது. எங்கெங்கெல்லாம் ஹிந்து ஓட் போலிங் ஜாஸ்தி இருந்ததோ அந்த இடங்கள்லாம் ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி கொன்ன விவரங்கள் இருந்தது. ஸோ ப்ளீடிங் பெங்கால் அப்படின்றது அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசினது. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம், ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி நிறைய அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும். மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்ல நல்ல அதிகாரிகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, பிஜேபியும் டிஎம்கேவும் கள்ள உறவில் இருக்காங்கன்ற அளவுக்கு அவங்க வந்து இறங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமாக இந்த ஆர்.என். ரவி போனது, எலெக்ஷன் கமிஷனோட இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பெரிய இம்பேக்டை பெங்காலில் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இல்லை, ஆர்.என். ரவியை வந்து வேகமாக அனுப்புனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எஸ்ஐஆரை வச்சு வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சான்ஸை இந்த ஃபேஸில் எலெக்ஷன் நடத்த முடியாமல் போச்சுன்னா மே 15 இன்னும் அவங்க அசம்பிளி முடியறதுனால அங்கே ஜனாதிபதி ஆட்சி வருதுன்னு சொன்னால் அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஐபிஎஸ் பவர் உள்ள ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருவர் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதான் போட்டது. பட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ கவர்னருக்கு பெரிதாக பவர் இருக்காது. பட் அவர் ஹோம் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்டு சில விஷயங்களை மத்திய அரசுக்கு சொல்லலாமே தவிர நேரடியாக டைரக்ட் பண்ணுறது கூட பவர் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இது டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, இது சீஃப் செக்ரட்டரி எல்லாம் முதல்ல மாற்றிட்டு கடைசியில் இப்போ டிஸ்ட்ரிக்டாக வந்து எஸ்பி பண்ணியிருக்காங்க. சார், இது எல்லாம் மீறி மக்களுக்கு நம்மளுடைய ஓட்டை நம்மளுடைய மனசுப்படியாக போட்டால் பாதிப்பு இந்த முறை இருக்காதுங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்களா இது அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் முழுமையாக அங்கேருந்து வர தகவல்கள் இல்லை. ஏன்னா ஆளும் கட்சிக்கு ஓட்டு போடலைன்னா நமக்கு உயிருக்கோ நம் வீட்டு பெண்களுக்கோ பாதுகாப்பு இருக்காதுங்கிற சூழ்நிலை முழுமையாக மாறிடுச்சாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா கடைசி கிராமம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 மைல் கிலோமீட்டருக்கு மேலே இது பார்டரில் இருக்குங்கிறதுனால அங்கேருந்து வந்துட்டு போகிறது இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இந்த டயத்தில் முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் தான் போலீஸ் லா ஆர்டர்லாம் வருதுனால நீங்கள் சொன்ன மாதிரி சிஐஎஸ்எஃபையும் சிஆர்பிஎஃபையும் மிக அதிகமாக இறக்கினாலும் மக்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார். அங்கதான் பிரச்சனை இருக்கு. வழக்கமா இந்த ஓஐசி பார்ட்டி ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி இந்த நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து டிஎம்சில இருந்து வெளில போய் ஒரு பார்ட்டி அமைச்சிருக்கு. அவரும் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த தடவை மம்தா பானர்ஜியோட ஓட் பேங்க்ல ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எப்பயுமே வந்து இந்த முஸ்லீம்ஸ் ஓட் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி டிஎம்சிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுல காங்கிரஸும் சரி லெஃப்ட்டும் சரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோவும் தாண்டி மம்தா பானர்ஜிக்கான ஸ்ட்ராங் ஃபுட்ஹோல்டெலாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க அது நம்ம பெங்காலோடைய வரலாறு எடுத்துட்டோம்னா ஒரு கட்சி
நீண்ட நாட்கள் ஆட்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது 20 டேர்ம், 15 டேர்ம், 30 வருஷம், 20 வருஷம் 5 டேர்ம். அந்த மாதிரி எல்லாம் பெங்கால் வந்து ஒரே கவர்மெண்ட்டுக்கு நிறைய தடவை திருப்பி அவங்க ஓட்டு போடுறதே ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மம்தா பானர்ஜி மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படின்றது உடைச்சிட முடியுமா? இல்லை, 2-3 விஷயம். நீங்கள் சிறுபான்மையினர் மட்டும் சொன்னீங்கன்னு பார்த்தால் டாக்டிக்கல் ஓட்டிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதாவது மம்தா பிரதானமாக போன முறை யூஸ் பண்ணதெல்லாம் என்னென்னா பெங்காலிகள் வெர்சஸ் குஜராத்தி மோடி அமித்ஷாக்கு இதுன்னு சொன்னது. பட் 2024 தேர்தலில் ஒரு மிக முக்கியமான இது எம்பிஎல் கான்ஸ்டிடுவன்சியில் 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த மால்டாவில் இவர் இது காங்கிரஸின் போன முறை பாராளுமன்ற தலைவராக இருந்தவரை தோற்கடிக்க குஜராத்திலிருந்து யூசுப் பத்தானை கொண்டு வந்து இறக்குனாங்க. அந்த தொகுதியில் முஸ்லிம்கள் அதிகம்னு சொன்னாலும் பட் காங்கிரஸ் எம்பி தான் கடந்த 30 வருஷமாக இருந்தப்பையும் ஒரு குஜராத்தியை கொண்டு வந்து இறக்குறதுனால இந்த முறை அந்த ஒரு வாக்கு இவர் வெளியாள் வெர்சஸ் உள்ளாள்னு வராது. நீங்கள் சொன்னதுக்கு இன்னொன்று சொல்ல போனால் கடந்த ஒரு வாரமாக ஸ்மிருதி இரானியை அங்கே பிரச்சாரத்துக்கு இருக்கிருக்காங்க. அவங்க தன்னுடைய மாணவ பருவத்தில் அங்கே இருந்ததுனால பெங்காலிலையும் பேசுவாங்களாம், பெண் வர்சஸ் பெண் என்பதில். இது பிஜேபியுடைய பிரச்சாரம் இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குங்கிறாங்க. ஸோ டாக்டிக்கல் ஓட்டிங் இருந்தால் யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு தான் போடணுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஜமாத்துகளே வழிகாட்டுறதுனால எப்படி ஆகும்னு பார்க்கணும். ஏன்னா இதில் பீகாரில் நீங்கள் சொன்ன மாதிரி ஓவைசி தன்னுடைய சீட்டுகளை மீண்டும் வெற்றி பெற்றார். ஸோ அவர் தொடர்ச்சியாக ஒரு மாநிலமாக அதை வளர்த்துட்ருக்காரு. ஹுமாயூன் கபீர் தனி கட்சி ஆரம்பித்து அயோத்தியில் உடைக்கப்பட்ட செங்கல்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே மீண்டும் ஒரு பாபர் மசூதியை கட்டுவேன்னு ஆரம்பித்தார். பட் அவரை பற்றிய ஒரு ஏஐ வீடியோவோ அல்லது இந்த வீடியோன்னு ஒன்று வெளியிட்டு அவருடைய வளர்ச்சியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மையர் வாக்குகளை குறிவைத்து முன்னால் இடதுசாரி சிறுபான்மையினர் மட்டும் சட்டவிரோத குடியேறிகளை டார்கெட் பண்ணி சிபிஎம் செஞ்சதுன்னு இவங்களே குற்றம் சாட்டினார்கள். இப்போ இவங்களும் அதையே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பெங்கால் தேர்தல் நமக்கு பல்வேறு விஷயங்களை புரிய வைக்கும். 29ஆம் தேதி எக்ஸிட் போலும், 4ஆம் தேதி ரிசல்ட்டும் வந்தால் தான் நல்லா தெரியும். இந்த பெண்கள் அப்படி நீங்கள் சொன்னபோது இந்த பெண்கள் இடஒதுக்கீடுக்கான மசோதாக்கான தேவையே பெங்கால் தான் இருந்திருக்கு அப்படின்றதான் பலரால் சொல்லப்பட விஷயமா இருக்கு. நான் இப்போ பெண்கள் மம்தா பானர்ஜி வந்து ஒரு ஸ்ட்ராங் விமன் லீடராக இந்தியா முழுக்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஸோ பெண்களுக்கான அங்கீகாரத்தை வந்து காங்கிரஸோடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இல்லாட்டி டிஎம்சி மாதிரியான கட்சிகள் வந்து எதிர்க்குது அப்படிங்கிற அந்த இமேஜ் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் தான் பெங்காலோடைய ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. விமன் சேஃப்டி வந்து பெங்காலோடைய ஒரு டாப் மோஸ்ட் ஒரு இஷ்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது விமன் வந்து லெஜிஸ்லேட்டிவாக உட்கார வைக்கும் போது அவங்களுடைய பாதுகாப்பு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த பில்லை வந்து பிஜேபி பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விமன் எம்பவர்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ண விடாமல் பண்ணது ஒரு பெங்காலில் ஒரு இல்லை மிக நிச்சயமாக. பட் பிஜேபி அதுக்காகத்தான் ஒன்று அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இதில் இந்த கல்கட்டாவில் மாணவி இருந்த அந்த அவங்க அம்மாவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. சந்தேஷ் கலி என போன முறை தேர்தலுக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய விக்டிமுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இண்டி கூட்டணி முழுதாக ஒன்று சேர்ந்து அந்த பெண்களுக்காக 33% ரிசர்வேஷன் பில்லை தோற்கடிச்சிருக்காங்க. இது எல்லாமே பேசுபொருளாகும். பட் இதை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் கீழே, ஏன்னா அங்கே அமித்ஷா இருக்கிறார் என்பதால் என்ன பிஜேபி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் டேக்கிங் இட் டு பீப்புள். அதில் அமித்ஷா ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார். இதோட இம்பேக்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக இண்டி கூட்டணி பெண்கள் ரிசர்வேஷன் பில்லை, அதாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 52% பெண்கள் தான் ஓட்டர்ஸாக இருக்காங்க. 48 வெர்சஸ் 52 பெரும்பாலான தொகுதிகளில் பெண்கள் அதிகம். ஸோ ஆனால் இந்த பக்கம் டிஎம்சியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே 1250 ரூபாய் நம்ம கொடுக்குறாங்க மாதம். அதுக்கு 1 கோடி பேருக்கு மேலே மகளிர் அந்த உரிமை திட்டம் மாதிரி அதை இன்னும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்றாங்க. ஸோ அதை நோக்கி 2 சைடும் மூவ் பண்ணாலும் ட்ரெடிஷ்னல் ஓட்டிலிருந்து கள்ள ஓட்டுக்கள் குறைஞ்சாலே இந்த எஸ்ஐஆர் மூலம் அதனுடைய இம்பேக்ட் என்னங்கிறதான் ஃபைனலாக சொல்லணும். கடைசியாக பார்க்கணும்னா இந்த மம்தா பானர்ஜி விசஸ் சுவேனு அதிகாரிங்கிறது ஒரு பவானிபூர் தொகுதி. பவானிபூர் இந்த தடவை சுவேனு அதிகாரி போய் மம்தா பானர்ஜியோட கோட்டையில அவர் நிக்கிறார். அவங்க நிக்கிற அதே போன தடவை நந்திகிராம்ல ஆமா, அதாவது நின்று 2000 ஓட்டுல தோத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே அதிகமான ஓட்டுல ஜெயிச்ச
டிஎம்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி பவானிபூரில் இவங்க நின்று ஜெயிச்சாங்க. இந்த முறை நான் பவானிபூர்லேயே வந்து ஒன்று அடிக்கிறேன்னு இங்கேயே நின்று இருக்கார். அந்த தொகுதியிலும் 41,000 ஓட்டுகள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ மம்தா ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேஸ் சந்தித்தாலும் மிக குறைந்த வாட்டில் தப்பிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் நம்ம தொகுதியிலன்னு மக்களுக்கு ஒரு ஃபீலிங் இருப்பதனால், ஏன்னா நந்திகிராம் இஸ் அ ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் டெரேன். அங்கே தான் வந்து டாடா பிளான்ட்டு வரதாக இருந்தது, ப்ளஸ் பல கொலைகள் நடந்தது. அதை இவங்க நியாயப்படுத்தின மாதிரி டாடா வெளியில் போன டயத்தில் அந்த தேர்தல்கள் வந்ததுங்கிறதுனால அது இந்த முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவானிபூரில் இவங்க ரொம்ப குறைந்த வாக்குகளில் வெற்றி பெறலாம். ஐ மீன் ஒரு 1000-2000, பட் தப்பிச்சிருவான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஆனால் அது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்ஹோல்டான ஒரு அதான் போன முறை 60,000 நம்ம ஜெயிச்சதுன்னு சொல்லி எடுத்த இவங்க எடுத்திருக்காங்க. பட் சுவேந்து அதிகாரிங்கிறது ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், அவருடைய கனெக்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் எல்லாம் ஏற்கனவே நந்திகிராமில் பண்ணதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு. அதே மாதிரி எஸ்ஏஆரில் 40,000 ஓட்டு போயிருக்கிறதுனால இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவங்களுடைய கனெக்டும் இருக்கிறதுலையே மிக அதிகமாக நடந்து போய் பிரச்சாரம் பண்ணுபவர்னால் இவங்க தான். ஒரு நாளைக்கு சராசரியாக 12 கிலோமீட்டர் நடப்பாங்களாம். ஸோ அதனால இதையெல்லாம் தாண்டி ஜஸ்ட் பாஸ் வரலாம். பட் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு நிலைமையில் மக்கள் சொல்லுவது கிட்டத்தட்ட 122லேருந்து 140. உங்களுக்கு 148 எடுத்தால் உங்களுக்கு 146 எடுத்தால் வெற்றி, 48 எடுத்தால் வெற்றிங்கிற நிலைமையில் 140 வரைக்கும் பிஜேபி வரக்கூடுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் மம்தாவிற்கு பலம் குறைந்திடும். இப்போ இந்த இதே எடுத்துக்கலாம், பவானிபூரே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 5 தேர்தலுக்கு மேலே அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸோடைய செல்வாக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த பிஜேபிக்கு அப்பப்போ அங்கே கொஞ்சம் செல்வாக்கு கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு மாறி மாறி வந்திருக்காங்க. பட் இந்த தடவை பிஜேபியோட மாநில பெரிய லெவலில் இருக்க ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டே நிற்கும் போது மம்தா பானர்ஜிக்கான ஒரு சின்ன செட்பேக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக லீடு 100க்கு 90% குறைந்து போகும். பட் தோக்கடிக்க முடியுமா? திரு கருணாநிதி அவர்கள் வெறும் 700 ஓட்டில் இதில் ஜெயிச்சாரு, துறைமுகத்தில் ஜெயிச்சப்பையும் ரொம்ப 91 ஜெயிச்சப்பையும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த நிலைமையில வந்து நிற்கலாம். பட் ரேரஸ்ட் ஜெயலலிதா தோத்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்றீங்க? கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பிரசிடென்சி பெல்ட்டில் வருது, பவானிபூருங்கிறது காலிகாட்லேருந்து அந்த பக்கம் வரும், ரொம்ப வாய்ப்புகள் குறையும். அது அவங்களுக்கு கனெக்ட் இருக்கு, அவங்களும் அதுக்கேற்ற அவங்களும் ஒரு டவுன் டு எர்த் பாலிட்டிஷியன். கடந்த 40 வருஷமாக கட்சியையும் பெங்காலையும் தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கவங்கிறதுனால நந்திகிராம் மாதிரி இதை அந்த அளவுக்கு விட்டுற ஒரு முறை பட்ட அனுபவத்தில் நான் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கை பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, எங்களோட வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி.